நம்ம வீவர்ஸ் கேட்ட மசாலா உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இதை மாதிரி துண்டு துண்டாக அப்படியே கட் பண்ணிக்கிங்க. இந்த சைஸுக்கு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பை நல்லா படபடன்னு பொரிய விட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாகில் சன்னமாக கட் பண்ணி ஒரு துண்டு இஞ்சி 5-6 பூண்டு பல்ல இடின்னு இடித்து அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி பொடிசாக அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துட்டு சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு இதில் உருளைக்கிழங்கு கட் பண்ணதை சேர்த்துப்போம். இதையை அப்படியே மசாலாவோட 2 பெரட்டி விட்டு இந்த துண்டு பெரிய சைஸாக இருந்ததுன்னா கரண்டியாலேயே அப்படியே ஒரு குத்தி விட்டிங்கன்னா நல்லா சன்னமாக வந்துடும் மசாலாவோட. இதை 2 பெரட்டி எடுத்து இதை தோசையோட மசாலா தோசைக்கு இதையே அப்படியே சேர்த்து வச்சு தோசையோடையும் வச்சு ஸ்டப்பிங் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இந்த கறி. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ரசம் சாதம், பருப்பு ரசம், சாம்பார் இதுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் கேட்டீங்க, அதை உடனே நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம்.